ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. வியாச முனிவர் சனத்குமார முனிவரை பார்த்து, மாதவரே, கர்ப்பவாசத்துல ஜீவன்கள் அடைகிற துன்பங்களை விவரமா சொல்லணும்னு கேட்டார். அதுக்கு சனத்குமாரர் சொன்னார், வியாச முனிவரே, நரக வேதனையிலிருந்து ஜீவன்கள் கர்ப்பவாசத்தை அடையுது. அவங்க பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி 4 வகை யோனிகள்ல பிறக்கிறாங்க. முதல் இனம் உத்பீஜம்னு சொல்ற விதைகள்ல இருந்து தோன்றுற செடி வகைகள். இரண்டாவது இனம் வேதஜம்னு சொல்ற வியர்வை அழுக்கிலிருந்து தோன்றுற கிருமி வகைகள். மூணாவது இனம் அண்டஜம்னு சொல்ற முட்டையிலிருந்து தோன்றுற பறவைகள், பாம்பு, பல்லி, முதலை, ஆமை வகைகள். நாலாவது இனம் சராயுஜம்னு சொல்ற கர்ப்பையிலிருந்து தோன்றுற மனுஷ, மிருக உயிர்கள். பூமி தண்ணியால நனைஞ்சு சூரியன் முதலான தேஜஸால தகிக்கப்பட்டு வாயுனால வீசப்பட்டு ஆகாச சம்பந்தத்தால ஒரு விதை உண்டாகுது. சரியான சீதோஷ்ண நிலையில அந்த விதை பக்குவப்பட்டு திரும்பியும் மழையில நனைஞ்சு அதிலிருந்து முளை உண்டாகி அந்த முளையிலிருந்து இலைகள் வெடிச்சு இலைகள்ல காம்புகளும் கிளைகளும் உண்டாகி அதிலிருந்து பூ, காய், பழம் முதலானது உண்டாகுது. மரம், செடி, கொடி, புல் வகைகளை ஔஷதிகள்னு சொல்லுவோம். இதோட பலன்கள் தான் முக்கியம். இதை அறுத்து இடிச்சு சமைச்சு அறுசுவையோட ஆன்மாக்கள் சாப்பிட்டு விருத்தி அடையுது. இப்பேற்பட்ட அன்னம் தன்னை சாப்பிட்றவங்களோட பிராணனை பாதுகாக்கும். அப்படி சாப்பிட்றப்போ பிராணவாயு அன்னத்தையும் தண்ணியையும் வேறு வேறையா பிரிக்கும். நமக்குள்ள இருக்கிற ஜீரண நெருப்பை ஜடராக்னின்னு சொல்லுவோம். இந்த அக்னி மேல தண்ணியும் தண்ணிக்கு மேல அன்னமும் நிற்கும். அபான வாயு அக்னியை எழுப்ப அக்னி வயிற்றுக்குள்ள இருக்க தண்ணியை ரொம்ப உஷ்ணமாக்கும். இந்த தண்ணியோட உஷ்ணத்தினால அன்னம் திரும்பி சமைக்கப்பட்டு அன்ன ரசம் தனியா திப்பி தனியா பிரிக்கப்படுது. காதுகள், கண்கள், மூக்கு, கை, நாக்கு, தந்தம், ஆண்குறி அல்லது பெண்குறி, நகம், கபம், வியர்வை, இப்படி 12 வழிகளில் உடற்கழிவுகள் வெளியேறுது. இதய தாமரையில் எல்லா நாடிகளும் நெருக்கமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து வெளியேற அன்னரசம் பிராண வாயுனால இதய கமலத்தில் இருக்கிற இந்த நாடிகள் மூலமாக உடம்பு முழுசும் பரவும். இந்த அன்னரசம் இதயத்துக்கு வந்தப்பவும் நாடிகளுக்கு நடுவில் இருக்கப்பவும் உடலோட அக்னி அதை 2ஆ பிரித்து ஒரு பாகத்தை உடம்பாகவும் ஒரு பாகத்தை ரத்தமாகவும் மாற்றும். இரத்தத்தால் இறைச்சியும் ரோமமும் உண்டாகும். மாமிசத்திலிருந்து நரம்புகளும் தலை முடியும் உண்டாகும். நரம்புகள்லிருந்து எலும்புகளும் நகங்களும் உண்டாகும். எலும்புகள்லிருந்து கொழுப்பு உண்டாகும். கொழுப்புலேருந்து சுக்குலம் உண்டாகும். இதுதான் பிரசவத்துக்கு காரணமாகும். இந்த சுக்குலம் ஒரு பொண்ணோட பருவ காலத்தில் அவங்க குறியில கருமுட்டையோட கலந்து அந்த பொண்ணோட இரத்த சம்பந்தத்தால் ஒரு ஜீவன் தன் கர்ம பலனால பிண்டமாகும். சுக்குலமும் கருமுட்டையும் கட்டினப்போ ஒரு நாள்லையே கொஞ்சம் கடினமாகும். 5 நாள் அப்படியே இருந்து அதுக்கு மேலே நீர் குமிழி மாதிரி ஆகும். 7 நாளுக்கு மேலே 14 நாட்களில் இரத்த மாமிசம் நிறம்னா மாமிச பையா ஆயிடும். 25 நாளுக்குள்ள மூளை உருவாகும். 1 மாசத்துல பஞ்சபூத சம்பந்தத்தை அடையும். 2 மாசத்துல பிண்டமா ஆகும். 3 மாசத்துல எல்லா உறுப்புகளும் ஆரம்பமாகும். 4 மாசத்துல கை விரல்கள் உண்டாகி 5 மாசத்துல முகம், மூக்கு, காதுகள் உண்டாகி 6 மாசத்துல பல்வரிசை ஆண்குறி அல்லது பெண்குறி, நகம், காதுகள் உண்டாகும். 7 மாசத்துல மற்ற உறுப்புகள் முழு தோற்றத்தையும் அடையும். 8 மாசத்துல தலைமுடி முதலானது பூரணமாக ஆகி பக்குவம் அடைஞ்சு தாய் சாப்பிட்ற சாப்பாட்டோட சாரத்தை தொப்புள் வழியா எடுத்துக்கும். அப்போ ஜென்மாந்திர உணர்ச்சி உண்டாகும். அதனால பல பிறவிகளில் தான் அனுபவிச்ச சுக துக்கங்கள் நினைவுக்கு வரும். தான் பலவித யோனிகளில் ஜனிச்சு அனுபவிச்ச கஷ்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனி இந்த உலகத்தில் பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கான வழியை யோசிக்கும். அந்த ஜீவனுக்கு பிறவி எடுத்த உடனே சிவஞானத்தை அடையணுங்கிற எண்ணம் தோன்றும். தன் வினைகளுக்கு தக்கபடி கஷ்டங்களை அனுபவித்து முக்திக்கான வழியை தேடி சிந்திக்கும். நடந்து போகிறவங்களுக்கு பாதையில் இருக்க மலையும் செடியும் கொடியும் எப்படி தடையாக இருக்குமோ அப்படி அந்த ஜீவன் கர்ப்பப்பையால் கட்டப்பட்டு கஷ்டப்படும். கடலில் விழுந்தவங்க துன்பப்படுற மாதிரி கர்ப்பத்தில் நிறைஞ்சிருக்க தண்ணியில் துன்பப்படும். இரும்பு கொப்பரையில் தண்ணியில் போட்டு சமைக்கிற மாதிரி ரத்த அக்னியால் கஷ்டப்படும்.
காய்ச்சின இரும்பு ஊசியால் குத்தப்படுற மாதிரி தாய் கர்ப்பத்தில் இருக்க நரம்புகளால் குத்தப்பட்டு கஷ்டப்படும். கர்ப்பத்தில் அனுபவிக்கிற துக்கத்தை விட அதிகமான துக்கம் வேறு எதுவும் இல்லை.